இங்கே பாரு மிஸ்டர், தப்பு என் மேலே தான், நான் ஒத்துக்கிறேன். ஆனா இந்த தப்புக்கு யார் காரணம் தெரியுமா? நீ வாங்கி வச்சிருக்கிய ஒரு பூனை, அதுதான் முழுக்க முழுக்க காரணம். என்னால எது வேணா பண்ண முடியும், உன்னால பண்ண முடியுமான்னு கேட்டுச்சு. நானும் என் திறமையை ப்ரூவ் பண்ணணும்னு நினைச்சேன். அவன் என்ன பண்ணா, அந்த வாழை மரத்து மேலே ஏறி நின்று குதிச்சான். நானும் ட்ரை பண்ண உடஞ்சி போச்சு. இதுல என்னோட தப்பு என்ன இருக்கு? தப்பு பண்ணவங்களை விட தப்பு பண்ண தூண்டனவங்களுக்கு தான்ப்பா சட்டத்துல அதிக தண்டனை கிடைக்கும். அப்படி பார்த்தா அவனுக்கு தானே தண்டனை. அப்பா சேலரி வந்துருச்சு. இந்த மந்த் இதுல ஏதாவது கொஞ்சம் சேவ் பண்ணும். ஏய் இதுல போச்சு. ஐயோ, இன்சென்டிவ், போனஸ், அட்வான்ஸ்னு ஏகப்பட்டது வாங்கினேடா. எல்லாமே போயிடுச்சே. இந்த தீபாவளி வந்தாலே இதே தொல்லையா போச்சு. மேடம் மேடம், உங்க வீட்டுல கறி குழம்பா? வாசனை திருமணம் வரைக்கும் அடிச்சுது. எல்லாரும் வீட்லயும் சாம்பாராம். இன்னைக்கு புரட்டாசி இடமாமே. இன்னும் ஒரு மாசத்துக்கு இதே கடையை தான் சொல்லுவானுங்க. கொஞ்சம் உங்க வீட்டுல இருந்தா கடனை குழம்பு தர முடியுமா? நான் கிண்ணத்தை கூட நாளைக்கு திருப்பி கொடுத்துருவேன். கொஞ்சம் ப்ளீஸ் மேடம், பெரிய மனசு பண்ணி கொடுங்க. இல்லப்பா, எந்த வீட்லயும் இன்னைக்கு சாம்பார் சாதம் தான். நாங்களும் புரட்டாசி விரதம் தான் இருக்கிறோம். அதனால நீங்க வேற ஏதாவது வீடு பாக்குறீங்களா? அப்படியா மேடம்? சரி மேடம், நான் போயிட்டு வரேன். கதவை சாத்திக்கிட்டு உள்ளே இருங்க. ஏப்பா கொஞ்சோன்னு தர, இது எப்படிப்பா பத்தோம்? அச்சிச்சோ, என்னப்பாச்சு? கீழே தட்டி விட்டுட்டியா? தெரியாம போட்டுருச்சா? சாப்பாடு நிறைய கொட்டுடுச்சப்பா, என்னப்பா பண்றது? என்ன பண்ணலாம்? இவன் வேற குறுன்னு பாக்குறான். கீழே தானே கொட்டுடுச்சு, அதை மட்டும் சாப்பிட்டுக்கிறேனே. ஏதாவது திட்டுவானோ? அதெல்லாம் அவங்க திட்ட மாட்டான், நான் சாப்பிட்டுக்கிறேன். கீழே தானே போச்சு. வாழா போறது பசுவாயில போயிட்டு போகுது, நானே சாப்பிட்டுக்கிறேன். எனக்கும் போட்டு விடு. ஐலைனர் போடணும், க்ளோத்தை வைக்கணும், ஐஷேடோ போடணும், கிளிப்பை மாற்றணும், ஹைலைட்டர் போடணும். என் கண்ணை மட்டும் பாருங்களேன், அதுலயே மயங்கிருவீங்க. என் மை போட்ட கண்ணாளிகே. ஏமா, இப்போ நான் என்ன சொல்லிட்டேன் நீ கோச்சிக்கிட்டு வந்துட்ட? ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ள சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்க தான் செய்யும். அதுக்காக நீ கோச்சிக்கிட்டு வந்துட்டா சரியா போயிடுமா? ஃபேமிலி என்ன பல விஷயங்கள் இருக்குமா, நம்ம எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும். சரி வா, வீட்டுக்கு போகலாம். குழந்தைங்களாம் தேடுதில்ல.